வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, சூரியன் எப்போதுமே இருக்கும், ஆனா நிலா கொஞ்ச காலம் தான் பிரகாசிக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இந்த ஒரு வரி தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. பார்க்கறதுக்கு இது வெறும் வார்த்தைகள் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு பக்கா அரசியல் கணக்கு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய ஆளுமைகளை வச்சு இப்படி சொன்னது யாரு? ஏன் இந்த விஷயம் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கே இருக்கு. அதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். சரி, நாம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த பரபரப்பான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய கூட்டணி உருவாகியிருக்கு. ஆமாங்க, இதுதான் அந்த பிரேக்கிங் நியூஸ். பி.டி. சில்வாகுமார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில அதிகாரப்பூர்வமா திமுகவுல இணைஞ்சிட்டார். இது ஏதோ ஒரு சாதாரண கட்சி மாறுற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகள் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம், யார் இந்த பி.டி. செல்வகுமார்? எதுக்காக இவரோட இந்த ஒரு முடிவு இவ்ளோ பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு? பாருங்க, அவரோட பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம், நடிகர் விஜயோட முன்னாள் மேலாளர். அது மட்டும் இல்ல, கலப்பை மக்கள் இயக்கம்ங்கிற ஒரு அமைப்போட தலைவராகவும் இருந்திருக்கார். இப்போ ஆளும் திமுக கட்சியில ஒரு உறுப்பினர். யோசிச்சு பாருங்க, சினிமா, மக்கள் இயக்கம், நேரடி அரசியல், இந்த 3 சக்தி வாய்ந்த தளங்களையும் இணைக்கிற ஒரு முக்கியமான நபரா அவர் இருக்காரே. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு திரும்ப வருவோம். அந்த சூரியன், நிலா, ஒப்பீடு, அதோட உண்மையான அரசியல் அர்த்தம் என்னவா இருக்கும்? அந்த ஒப்பீடு ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அதாவது, நிலா மாதிரி நடிகர் விஜய் கொஞ்ச காலத்துக்கு பிரகாசமா தெரியலாம், ஆனா சூரியன் மாதிரி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான் எப்போதுமே நிலைச்சு நின்னு வழி நடத்தக்கூடியவர். பாத்தீங்களா, இது எவ்வளவு தெளிவான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் மெசேஜ். சோ, இந்த ஒரு கம்பேரிசன் மூலமா பி.டி. செல்வகுமார் தன்னோட முடிவுக்கு ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுக்கிறார். அதாவது, தற்காலிகமா வர்ற புகழ நம்புறதை விட ஒரு நிலையான, நீடித்த தலைமைதான் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றார். ஓகே, இது ஒரு தனிப்பட்ட நபரோட முடிவு. ஆனா இதையும் தாண்டி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களத்துல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க, அதையும் பார்க்கலாம். 2026 இந்த நம்பர் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியலோட ஹாட் டாபிக். வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் ரொம்ப கவனமா செய்யப்படுது. பொதுவாவே தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகள் தங்களை பலப்படுத்திக்கின்னு நினைப்பாங்க. சில முக்கியமான தலைவர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவாங்க. இதைத்தான் நாம அரசியல் மறுசீரமைப்புன்னு சொல்றோம். இப்போ செல்வகுமாரோட இந்த மூவ் கூட இதுல ஒரு பகுதிதான்னு சொல்லலாம். ஆமா, இது அரசியல்ல ரொம்பவே சகஜமான ஒரு யுக்தி தான். தேர்தலுக்கு முன்னாடி தங்களோட அடித்தளத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கவும், புதுசா ஆதரவாளர்களை சேர்க்கவும் கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது வழக்கம்தான். சரி, அப்போ இந்த முழு விஷயத்துல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்துல நல்லா அறியப்பட்ட ஒரு நபர் ஆளும் கட்சியில தன்னை வெளிப்படையா இணைச்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த முடிவை நியாயப்படுத்த ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு உருவகத்தையும் பயன்படுத்தியிருக்காரு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். பி.டி. செல்வகுமாரோட இந்த முடிவு வெறும் ஒரு தனிப்பட்ட அரசியல் நகர்வா, இல்ல 2026 தேர்தலை நோக்கிய ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தோட முதல் படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதற்கான பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.